வணக்கம். எல்லாருக்குமே அந்த 80ஸ்ல ஒரு ஆசை என்ன அப்படின்னாக்கா, இப்போ இப்போ பேசுகிறவங்கள்ட்டலாம் கேட்டிங்கனாக்கா, அஜித் சார் கூட நடிக்கணும், விஜய் சார் கூட நடிக்கணும், சூர்யா சார் கூட நடிக்கணும் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. டைரக்டர்ஸ்ட்ட கேட்டிங்கனாக்கா, அஜித்தை வச்சு ஒரு படம் பண்ணணும், ரஜினி சாரை வச்சு ஒரு படம் பண்ணணும், கமல் சாரை வச்சு ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த காலத்தில் ஒரு 20 வருடங்களுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா, சிவாஜி சாரை வச்சு ஒரு படம் பண்ணணும்னு ஆசைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி எல்லோருக்கும் அந்த ஆசை இருந்தது. சிவாஜி சாரை வைத்து படம் எடுக்கணும் அப்படின்ற ஆசை எல்லாருக்குமே இருந்தது. அதே போல சிவாஜி சாரோட நடிக்கணும் அப்படிங்கிற ஆசையும் எல்லார்கிட்டயுமே இருந்தது. ஏன்னா நடிப்பு ஈக்குவல் டு சிவாஜி, மகா கலைஞன் ஈக்குவல் டு சிவாஜி. அப்பேற்பட்ட ஒரு ஆசை இயக்குனர் இமயம் பாரதி ராஜாவுக்கும் வந்ததுல வியப்பொன்னும் இல்லை. பாரதி ராஜா சார் அப்படி ஒரு விஷயத்துக்கு ஒரு கதை ஒன்று சரியாகும் போது அந்த கதைக்கு சிவாஜி சார் சரியா இருக்கும் அப்படின்னு முடிவு பண்றாரு. அந்த படம் தான் முதல் மரியாதை. இந்த முதல் மரியாதை மனோஜ் பாரதி ராஜா சாருடைய தயாரிப்பு இயக்கத்துல நடிகர் திலகம், வடிவுக்கரசி அம்மா, ராதா மேடம் அப்படின்லாம் நடித்து ஜனகராஜெல்லாம் நடித்து வந்த ஒரு படம். இந்த படத்தை பற்றி நான் ஒன்றும் சொல்ல தேவையில்லை. அப்படி நம்ம கல்வெட்டுகள் போல நம்ம மனசுக்குள்ளார அப்படியே பதிந்து போன ஒரு படம் தான் முதல் மரியாதை. ஒரு சின்ன ஒரு மேட்ரு தான். 20 வயசு பொண்ணுக்கும் 60 வயசு ஆணுக்குமான ஒரு அன்பு இருக்குல்ல, அந்த பேரன்பு. அது காதல்னு நினைச்சிங்கன்னா காதல், எதுவாக வேணாலும் நினைச்சிக்கங்க. ஆனால் அந்த பாயிண்ட் தான் படத்தினுடைய மையமே. அதுதான் முதல் மரியாதை. அதுதான் முதல் மரியாதையினுடைய மிகப்பெரிய வெற்றியே. இந்த படத்துக்கு ஃபர்ஸ்ட் எஸ்பி பாலசுப்ரமணியம் தான் பாரதி ராஜா சார் கூப்பிட்டாரு. டேய் பாலு, நீ நடுறா அப்படின்னு. டேய், நடிச்சு கொடுக்கறத பற்றி ஒன்றும் இல்லைடா, நீ 30 நாள் 40 நாள்னு நீ மைசூரில் உட்காந்துக்கிட்டு தொடர்ச்சியாக பண்ணணுங்கிற. நான் ஒரு நாளைக்கு 4 பாட்டு 5 பாட்டுன்னு நான் பாடிட்டு இருக்கேன். பெங்களூரில் பாடுறேன், அங்கே பாடுறேன், தமிழ்நாட்டில் பாடுறேன், ஹைதராபாத்தில் பாடுறேன், மும்பைக்கு போய் பாடுறேன்டா. அத்தனையும் கெட்டு போயிடும்டா, என்னால் அப்படிலாம் முடியாதுடா அப்படின்னு எஸ்பி பாலசுப்ரமணியம் சொல்லிட்டார். எஸ்பிபியும் பாரதி ராஜாவும் வாடா போடா நண்பர்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் சரி என்ன செய்யலாம் அப்படின்னு வைக்கும்போது தான் சிவாஜி சார் சரியாக இருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. சிவாஜி சார் கிட்ட போன உடனே சரி நடிக்கிறேன், ஏண்டா இந்த கதை ஓகே தானா அப்படின்னு கேட்குறாரு. ஓகே தாங்க நடிக்கிறேன்டா அப்படிங்கிறாரு. ஆனால் சிவாஜி சார் நடிக்கிறாரு, முதல் மரியாதை கதை இப்படி, சிவாஜி சார் நடிக்கிறாரு அப்படின்ன உடனே பாரதி ராஜா சாருடைய நண்பர்கள் எல்லாருமே, என்னையா உனக்கு கிறுக்கு பிடிச்சிருச்சா, என்னையா நீனு, சிவாஜி சாருக்கு ஃபீல்ட் அவுட் ஆகிட்டு இருக்கிற சமயம், இப்போ வயசாகிட்டு இருக்கு, நிறைய இப்போ கமல் ரஜினி காலம்லாம் வந்துருச்சு, விஜயகாந்த், சத்யராஜ், மோகன், முரளி அப்படி இப்படின்லாம் வந்துட்டாங்க, நீனே இப்படி பண்ணுற அப்படின்னா, இல்லை இதுக்கு சிவாஜி சார் தான் சரியாக இருக்கும். சரி, ஒரு 60 வயசு கிழமை ஒருத்தன், 20 வயசு குமரி ஒருத்தி, இவங்களுக்குள்ளார லவ் அப்படின்னாக்க அப்படின்னு பாரதி ராஜா சார் இது மாதிரி இந்த விஷயத்தை கேட்க கேட்க அவருக்கும் ஒரு குழப்பமும் பயமும் இருக்கு. இருந்தாலும் இறங்கிட்டோம், பார்த்துருவோம் ஒரு கை அப்படிங்கிறதுல இருக்காரு. இல்லை, பாரதி ராஜா சாரை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே படப்பிடிப்பு ஆரம்பிக்கும் போது பாடல்களை தான் எடுப்பார். ஃபஸ்ட்டு ஒரு பாட்டு 2 பாட்டுன்னு அப்படின்னு எடுத்துருவார். அப்படி பாட்டு எடுக்கும்போது ஒரு அப்பா நேரம் ரிலாக்ஸாக இருக்கு. ஏன்னா நடிப்பு யாருக்கும் பெருசாக சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை, டென்ஷன் இருக்காது, ரொம்ப ஈஸியாக கோல் பண்ணிட்டு போயிடலாம். அதனால பாட்டு தான் எடுக்கிறாரு. மைசூரில் எல்லாருமே வந்துட்டாங்க, சிவாஜி சாரும் வந்துட்டாங்க. வடிவுக்கரசி அம்மாலேருந்து. வடிவுக்கரசி அம்மாவுக்கு என்ன பிரச்சனைனாக்கா, அவங்களுக்கு ஆசை சிவாஜிக்கு ஒய்ஃபாக நீங்கள் நடிக்கிறீங்க அப்படின்னு பாரதி ராஜா சார் சொன்ன உடனே, அடடா பத்மினி நடித்தது போல, சாவித்திரி நடித்தது போல, கேஆர் விஜயம்மா நடித்தது போல நாம் வந்து அவங்களுக்கு ஜோடியாக நடிக்கிறோம், சுஜாதாலாம் நடிச்சிருக்காங்களா, அது மாதிரி நம்ம ஜோடி, அட்டகாசமான ஜோடி அப்படின்ட்டுலாம் நினச்சிட்டு இருந்தாக்கா, சிவாஜியை படம் முழுக்க, சிவாஜிக்கு மனைவி தான், ஆனால் படம் முழுக்க திட்டிகிட்டே இருக்கணும் அப்படின்னு உடனே, சார் என்னால் திட்டலாம் முடியாது சார், எனக்கு வேணாம் சார் இந்த கேரக்டரு அப்படின்னு வடிவுக்கரசி அம்மா சொல்லி புலம்பி கதறி கோபமாயிட்டாங்க. அதுக்கப்புறம் அம்மா தாயே கொஞ்சம் நடிமா அப்படின்னு பாரதி ராஜா சார் அவங்கள சமாதானப்படுத்துறதுக்குள்ளார போதும் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் சிவாஜி சாரை நடிக்க வைக்கணும். சிவாஜி சாரை நடிக்க வைக்கும்போது அப்போ ஒரு 2 நாட்கள் ஷூட்டிங்கில் சிவாஜி சார் நடிக்கிறாரு. ஆனால் பாரதி ராஜா சாருக்கு அது திருப்தி வரல. அவர் ஒரு மாதிரி டிப்ரெஸ்டாகவே இருக்கார். இதை சிவாஜி சாருக்கு புரியாதா, எவ்வளோ பெரிய கலைஞர் அவர், என்னடா அது டைரக்டர் இதாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு, ஓ தேனிக்காரன்ட்ட என்னன்னு கேள, என்ன அவனுக்கு பிரச்சனையா, நான் என்ன செய்யணும்னு எதிர்பார்க்குறேன்னா தெளிவாக சொல்லிச்சு அப்படின்னு உடனே அவர் சார் உங்கள்கிட்ட சிவாஜி சார் கேட்குறாரு என்ன,
ஐயோ நான் என்னைய சொல்கிறது அப்படின்னோடனே இதெல்லாத்தையும் சங்கடத்தெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு பாரதி இங்கே வர அப்படின்னு சொல்லி பாரதி ராஜா சாரை சிவாஜி சார் கூப்பிட பாரதி ராஜா சார் இங்கே பாருறா நான் பெரிய கொம்பேன் அது இது என்னென்னமோ சொல்கிறீங்களே அதெல்லாம் மறந்து உன் படத்தில் இப்போ நான் நடிக்கிறேன். நான் என்ன வேணும்னு எனக்கு சொன்னினா தானே நான் தெரியும். எவ்வளோ பெரிய பெரிய டைரக்டர்களோ நான் என்ன வேணும்னு என்கிட்ட கேட்டு அதெல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. அப்புறம் நான் உன் படத்தில் என்னால் நடிக்க முடியலன்னு அசிங்கமாக ஆகிடாதாடா. நீ என்ன என்கிட்ட எதிர்பார்க்கிற அதை சொல்லு அப்படின்னு உடனே அந்த பூங்காற்று திரும்புமா அந்த இதுக்கு. அப்போ நீங்கள் சாதாரணமாக நடந்து வந்தால் போதும் அப்படிங்கிறாரு. சாதாரணமாக உட்கார்ந்தா போதும், நீங்கள் சாதாரணமாக திரும்பி பார்த்தாவே போதும் அப்படிங்கிறாரு. என்னடா சொல்கிற? நானும் 2 நாளாக பார்த்துட்டு இருக்கேன். என்னை நடக்க வச்ச, என்னை நிற்க வச்ச, என்னை திரும்பி பார்க்க வச்ச. என்னடா இவன் ஒரு டயலாக் கூட கொடுக்காம அப்படிலாம் எடுத்துகிட்டு இருக்கானே. அப்போ இது வரைக்கும் பார்த்த சிவாஜி சார் வந்து இந்த படத்தில் கிடையாது. வேற ஒரு சிவாஜி சார். அப்படி தான் நான் எதிர்பார்க்குறேன். இப்போ சரி என்ன செய்யணுன்ற பூங்காத்து திரும்புமா பாட்டுக்கு வந்து அவ்வளவு எக்ஸ்பிரஷன்லாம் கொடுக்க வேணாம். அப்புறம் பூங்காத்து தானே லேசான ரியாக்ஷன் போகிறோம் அப்படின்னு பாரதி ராஜா சார் சொல்லியிருக்கேன். சிஎஸ் ஜெயராமனுக்கு, சீர்காழி கோவிந்தராஜனுக்கு, டிஎம் சௌந்தரராஜனுக்கு அப்படின்னு ஹை பிச்சுக்கெல்லாம் வந்து சிவாஜி சார் வாயை சச்சு இருக்கார் இல்லையா, அது மாதிரிலாம் எதுவுமே வேணாம். சிம்பிளாக அப்படி வாயை சச்சு சிம்பிளாக எக்ஸ்பிரஷன் கொடுத்தா போகிறோம். பூங்காத்து தானே புயல்லாம் ஒன்றும் இல்லைல்ல அப்படின்னு பாரதி ராஜா சார் சொன்னேன். நீ சொல்கிறதும் கரெக்டு தான்டா, இது ஒரு புதுவிதமான நடிப்பாக இருக்க அப்படின்னு எந்த ஈகோவுமே பார்க்காம அப்படி இருப்பார். இப்போவும் நீங்கள் அந்த பூங்காத்து திரும்புமா அந்த பாட்டை பார்த்தீங்கன்னாக்கா சிவாஜி சார் வழக்கத்தை விட ரொம்ப 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 இயல்பாக வீட்டில் சிவாஜி சாரை பார்த்தா எப்படி இருப்போம், ஷூட்டிங்க்கு சிவாஜி சார் வரும்போது எப்படி இருப்பார், அந்த மாதிரியான ஒரு விஷயமாகவே தான் சிவாஜி சாரை என்னால் பார்க்க முடிஞ்சது. அது அப்படி வந்தது தான் சிவாஜி சாருடைய வேறு ஒரு நடிப்பாக நாம் பார்த்தோம், பிரமித்தோம், கலங்கினோம், கதறினோம். அந்த கேரக்டருக்கு அப்படி ஒரு ஜீவன் கொடுத்துருப்பார். அதுவும் அந்த வேஷ்டியை ஒரு பக்கம் அப்படியே லேசாக அப்படி பிடிச்சிக்கிட்டு அப்படி நடந்து வர ஸ்டைல் என்ன, தூக்கி கட்டுகிற விதம் என்ன அப்படின்னு ரொம்ப அமக்கலப்படுத்தியிருப்பார் சிவாஜி சார். முதல் மரியாதை இந்த திரைப்படம் வந்து கிட்டத்தட்ட எனக்குள்ளார பெரிய தாக்கத்தையே ஏற்படுத்திருச்சு. நான் இப்போ +1 படிச்சுட்டு இருக்கேன். நான் பெரிய தாக்கம் ஏற்படுத்திய படம் இது. இந்த படத்தினுடைய பாடல்களும் அந்த ஏக்குருவி, சிட்டுக்குருவி அந்த பாட்டாக இருக்கட்டும், பூங்காத்து திரும்பமா இருக்கட்டும், வெட்டிவேறு வாசமாக இருக்கட்டும், சிவாஜி சாருடைய ஒவ்வொரு இயல்பான நடிப்பை வந்து அந்த படத்தில் நம்ம பார்க்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு இதை வந்து பாரதி ராஜா சார் அவர் உருவாக்கி கொடுத்துருப்பார் அந்த கேரக்டரை. இந்த படத்தை என்னால் மறக்கவே முடியாது. உங்களால் நீங்களும் இந்த படத்தினுடைய தாக்கத்தில் இருந்தீங்கன்னாக்கா இதை பற்றி நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள்.